Hi friends, welcome to Tutor Joes. பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா C++ல டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரே ஃபங்க்ஷனில் இன்டீஜர் வேல்யூஸையும் ஃப்ளோட் வேல்யூஸையும் எப்படி நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக டெம்ப்ளேட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துக்கிறேன். ஓப்பன் ஆங்கிலோ ப்ராக்கெட் கிளாஸ் T அப்படிங்கிற ஒரு டைப் நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட் பண்ணுறதுக்காக ரிட்டன் டைப் வாய்டில் ஷார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்டாக வர வேல்யூவை T அப்படிங்கிற டேட்டா டைப்புக்கு A அப்படிங்கிற ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு T அப்படிங்கிற டைப்புக்கு N அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த N அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார A அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதனுடைய கவுண்டிங்கை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணுறதுக்காக T அப்படிங்கிற டைப்புக்கு ஸ்மால் t அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்ட்டு I ஈக்குவல் 0 I லெஸ் தென் n வேல்யூஸ் இருக்கிறதுனால லிமிட் n அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். I ++ அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளார இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்ட்டு j ஈக்குவல் I + 1 j லெஸ் தென் n j ++ அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் a of I greater than a of j இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். a of iயில் இருக்க வேல்யூ a of jவுக்கு போகணும். அதே மாதிரி a of jயில் இருக்க வேல்யூ a of iக்கு போகணும். இப்போ அதுக்காக ஃபஸ்ட்டு t அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார a of iயில் இருக்க வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்து a of iக்குள்ளார a of j அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார இருக்க வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். ஃபைனலாக a of jயில் t அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார இருக்க வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லூப் நமக்கு கம்ப்ளீட்டாக ரன் ஆகி முடிச்சோட்டி நமக்கு வேல்யூஸ் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். cout யூஸ் பண்ணி சார்ட் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் I ஈக்குவல் 0 I லெஸ் தென் n I ++ cout யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். cout /n a of I. அடுத்து மெயின் ஃபங்க்ஷனில் இன்டீஜர் டேட்டா டைப்பில் x அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இந்த வேரியபிள்குள்ளார ஒரு 5 இன்டீஜர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 3 4 2 1 5 அப்படிங்கிற ஒரு 5 இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்தது ஃப்ளோட் டேட்டா டைப்பில் y அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். x அப்படிங்கிறது அரே வேரியபிள், அதனுடைய சைஸ் 5 அப்படிங்கிறத கொடுத்துறேன். அதே மாதிரி y அப்படிங்கிற வேரியபிளுடைய சைஸும் 5 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ இந்த y அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார ஒரு 5 ஃப்ளோட் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். 3.4 5.7 2.4 1.5 8.9 அப்படிங்கிற ஒரு 5 ஃப்ளோட் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து இது அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஷார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு x அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூவை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிற கவுண்டிங் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். 5 வேல்யூஸ் இருக்குது, அதனால் 5 அப்படிங்கிற வேல்யூவை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். கால்ஸ் template function for int values. இப்போ நம்ம இன்டீஜர் வேல்யூஸுக்காக கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதே சார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஃப்ளோட் வேல்யூக்காக கால் பண்ணுறேன். y, 5 calls template function for float values. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம 2 வேல்யூ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறதுனால டெம்ப்ளேட்டில் கிளாஸ் கேபிட்டல் N அப்படிங்கிற டைப் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேபிட்டல் Nக்கு ஸ்மால் n அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டீஜர் வேல்யூஸ் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு ஃப்ளோட் வேல்யூ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும்.
பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரே ஃபங்க்ஷனில் இன்டீஜர் வேல்யூஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வேல்யூஸும் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் டியூட்டோரியல் வீடியோஸ் வேணால் www.tutorjobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.